ஹாய் காய்ஸ், நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்னடா டப்பில் கை வச்சு உட்காந்துருக்கீங்கன்னு தானே நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம ரீசெண்டாக பிடிச்ச சிலேபி மீன் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கையை முழுங்கிடுச்சு. அதனால தான் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். இது எப்படி நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து ஸ்கூல் போகும்போது இந்த முள்ளை வச்சு விளாண்டுருந்தவங்க தெரியாமல் நம்ம ஜிலேபியோட இதில் போட்டு போயிட்டேன். அதனால தான் இந்த முள்ளை இப்படி நல்லா ஹூக் ஆகிடுச்சு. இதுவும் இற நினச்சி திண்டுக்குச்சு. இப்போ இதை எடுப்போம் வாங்க. ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குது இதுக்கு. எப்படி முடிஞ்சுன்னா தெரியலண்ணா, எவ்வளோ பெரிய இதை எடுத்தாச்சு. எல்லாமே கேட்டிருந்தீங்க பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் எப்படி இருக்குன்னு. உங்களுக்காக பீட்டா ஃபிஷ்ஷை வாங்க காட்டுறேன். ஒரு வாரத்துக்கு விட்டு இந்த பீட்டா ஃபிஷ் 2 நாளுக்கு விட்டு இந்த பீட்டா ஃபிஷ் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ பார்த்தீங்கன்னா நல்லா எக்லே பண்ணி வச்சிருக்கு. பபுலன்ஸ்லாம் நல்லா கட்டிடுச்சு. இதுதான் ஃபீமேலு. பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பபுலன்ஸ்லும் கட்டல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா ஃபிஷ்லாம் காட்ட சொல்லுங்க. அப்போ வாங்க காட்டுறோம். நம்மள்ட்ட 2 ஏரியாவில் ஒரு ரெட்டை இருக்குது. அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் ஃபைட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மீன். அடுத்து தான் ஏலியனு. இதை பாருங்கள், 2 ஏலியன் இருக்குது. தரமாக ஃபைட் போடும். அடுத்து இது ரெட் டெய்லு. எப்படி இருக்கு பாருங்க ரெட் டெய்லு. மறக்காமல் வீடியோ பிடிச்சாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.